தமிழ்நாட்டிலேயே இருக்கிற பெரிய தெப்ப குளத்தை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த தெப்ப குளம் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, திருமலை நாயக்கர் அரண்மனையை கட்டுறதுக்காக மணலை இந்த இடத்துல தோண்டியிருக்காரு. மணலை தோண்டும் போது பள்ளமாக இருக்குது. இதை சரி பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, அவர் சதுர வடிவலமாக வெட்டி 1645 தெப்ப குளமாக மாற்றி அதுக்கு நடுவில் வசந்த மண்டபத்தையும் கட்டியிருக்காருங்க. மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கிற முக்குருணி பிள்ளையார் இந்த தெப்ப குளம் தோண்டும் போது கண்டெடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த தெப்ப குளத்துக்கு வைகை நதியிலேருந்து தண்ணி வருதுங்க. 4 சைடுமே கிரானைட் சோரில் தான் இந்த தெப்ப குளத்தை அமைச்சிருக்காங்க. வருஷம் திருமலை நாயக்கரோட ஆண்டு விழாகும் போது இந்த தெப்ப குளத்தில் இருக்கிற படித்துளையில் பல்லாயிரக்கணக்கான விழாக்கள் ஏற்றுறாங்க. அப்போ இந்த தெப்ப குளமே ஜெகஜோதியாக இருக்குங்க. மதுரையோட ஒரு சிறந்த இடம் இதுங்க.